Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ரெட்லேயும் சாப்பிட்லாம். இந்த பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் கடாயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த வெங்காயம் ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. கிளாஸ் இப்போ தான் வந்ததும் காய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டை விட பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பீன்ஸை முதல்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கூட வச்சுருங்க. ஒரு 1/2 மினிட்லேருந்து 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கேரட் போட்டுக்கலாம். இந்த 2 காயும் சேர்த்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இதுக்கு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைச்சலாகவே உப்பு போட்டுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விட்டால் போதும். சீக்கிரமாக ஆகணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகம் ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு, ஆனால் இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணியெல்லாம் வற்றி காய் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் போடாமல் செய்கிறதால லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பினாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.